Hello students, important 2 mark 3 mark problem seriesல 6th lessonல 6.7 example problemல இருக்கும். ஒரு முக்கியமான problem எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு லைட் வந்து என்ன பண்ணுதுன்னா டிராவல் ஆயிட்டு இருக்கு. எதில் டிராவல் ஆயிட்டு இருக்குன்னா வந்து டிரான்ஸ்பரண்டான ஒரு ஆயில்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. அது வந்து எங்க என்டர் ஆகுதுன்னா இப்போ வந்து கிளாஸ் மீடியம்ல என்டர் ஆகுது. அப்போது அப்படி என்டர் ஆகும்போது அதோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 சரியா. அப்போ கிளாஸோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோடைய லெட்டரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஸோ என் ஆஃப் ஜி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.5 கரெக்டாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.5. ஸோ இதில் நோ ப்ராப்ளம். அடுத்து இஃப் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் with respect to the oil அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது refractive index of the glass with respect to the oil is எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 1.25 கொடுத்துருக்காங்க. இது என்ன கான்செப்ட், நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஆயில் என்ன, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஆயில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம புக்கில் வந்து ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம் டு த ஃபர்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபர்ஸ்ட் மீடியம் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம் டிவைடட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மீடியம். இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலாவாக இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணுறோம்னா ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் பாருங்க. Refractive index of the glass with respective oil is equal to refractive index of the glass correcta divided by refractive index of the என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஆயில். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஸோ தட் இஸ் ஆயில் மீடியம்லேருந்து தானே நம்மளுக்கு எங்கே ட்ராவல் ஆகுது, கிளாஸ்க்கு ட்ராவல் ஆகுது. டிரான்ஸ்பரண்ட் ஆயிலிருந்து எங்கே ட்ராவல் ஆகுது, என்டர்ஸ் இன்டு த கிளாஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஃபார்முலா இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், லிசன், இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா NO தட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஆயில் தான் வேணும். திஸ் பிகம்ஸ் NG ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி கிளாஸ் டிவைடட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி கிளாஸ் ஆயில் மீடியம். கரெக்டா, ரைட். அப்போ நமக்கு தெரிஞ்ச நோன் வேல்யூஸ்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். N0 தட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஆயில் தான் நமக்கு தெரியாது. தட் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.5 டிவைடட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் ஆயிலோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.25. அப்போ இதை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஆன்சர் இதில் என்ன தெரியுமா வரும் நம்மளுக்கு. இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா NO தட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஆயில் வேல்யூ பிகம்ஸ் 1.2 அப்படின்னு கிடைக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு என்ன இருக்காது, யூனிட் இருக்காது. ஸோ நோ யூனிட். சரியா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு யூனிட் இருக்காது. ஸோ நோ யூனிட். ஸோ ஒரு முக்கியமான ப்ராப்ளம். சரியா, இதுதான் பேஸ் ஃபார்முலா. இந்த பேஸ் ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். சரியா, ரைட். ஸோ ஒரு வாட்டி இந்த ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. 3 மார்க் ரேஞ்சில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸில் இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச்.